வணக்கம் சினிமா ரசிகர்களே, இன்னைக்கு கோலிவுட்ல என்னென்ன முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த படங்கள் ரசிகர்களை எக்ஸைட் ஆக்கியிருக்கு, வாங்க டக்குன்னு ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம். முதல்ல AA23 பத்தின ஒரு ஹாட் நியூஸ். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் கூட்டணியில உருவாக போகிற படத்தோட வேலைகள் இப்போ பயங்கர வேகத்துல போயிட்டு இருக்கு. அல்லு அர்ஜுன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ராக்கா படத்துல இருந்து சின்ன பிரேக் எடுத்துட்டு லோகேஷ் கூட சேர்ந்து லுக் டெஸ்ட் பண்ண மும்பை கிளம்பிட்டாராம். லோகேஷ் யூனிவர்ஸ்ல இந்த படம் சேருமாங்கிற எதிர்பார்ப்பு இப்பவே எக்கச்சக்கமா இருக்கு. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தர்மன் பட டைட்டில் லான்ச்ல ஒரு ஆச்சரியம். இந்த விழாவுக்கு நடிகை சிம்ரன் கலந்துகிட்டதுதான் இப்போ டாக் ஆஃப் தி டவுன். தலைவர் 173 படத்துல ரஜினி சாருக்கு ஜோடியா சிம்ரன் நடிக்க போறாங்க என்ற தகவல் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இது ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் தான். அப்புறம் ஹபீபி படத்துல நடிச்ச மாளவிகா மனோஜ் அந்த படத்தோட சக்சஸ் மீட்ல ரொம்ப நெகிழ்ச்சியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தமிழ் ரசிகர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கொடுக்கிற அன்புக்கு நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன்னு உருக்கமா பேசியிருக்காங்க. அவங்களுடைய இந்த யதார்த்தமான பேச்சு இப்போ வைரல். கடைசியா ஒரு மிரட்டலான நியூஸ். அருள்நிதி நடிப்புல அஜய் ஞானமுத்து இயக்கத்துல உருவாகிற டிமாண்டி காலனி 3 படம் செப்டம்பர் 11 தியேட்டருக்கு வருது. இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுதன் சுந்தரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் முதல் 2 பாகத்தை விட ரொம்ப பிரம்மாண்டமா நிறைய சர்ப்ரைசஸோட இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஹாரர் படம்னா அது டிமாண்டி காலனி தான். ஸோ ரெடி ஆயிருங்க. இந்த 4 அப்டேட்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.